பிரைஸ் த லார்ட். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 31 வசனம். 2 சாமுவேல் சாப்டர் 22 verse 31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஏசப்பாவை நம்புறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. சில நேரங்களில் நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால், நம்மளை எல்லாரும் கைவிடப்படும் போது என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த சூழலில் நம்முடைய உள்ளம் அவரை பார்க்குறதுக்கு உற்சாகப்படுத்தும். நிறைய நேரங்களில் இந்த வியாதிஸ்தர்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. மெடிசன் சாப்பிட்டும் ஒன்றும் நல்லா ஆகலை, என்ன படுத்துனே தெரியல, நம்ம ஆண்டவரை தேடி பார்ப்போமே என்று நினைக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த தினத்தில் நிறைய பேர் செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. காசு பணத்தை வச்சு எப்படியாவது நமக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நமக்கு உதவி செய்யும், இந்த மெடிசன் உதவி செய்யும், இந்த டாக்டர் உதவி செய்வாங்க, இந்த மெடிக்கலில் வாங்கினா தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லிக்கிறது? தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். ஒரு விசேஷித்த பாதுகாப்பு உள்ளவராக இருக்கிறார். ஒரு சகோதரரை நான் சந்தித்தேன். அவரிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய குடும்பத்தில் நடந்த அன்பை குறித்து, இயேசப்புடைய பாசத்தை குறித்து, நேசத்தை குறித்து அவர் சில காரியங்களோடு கூட சொல்லிட்டு இருந்தார். எங்கள் குடும்பத்தில் நாங்கள்லாம் இயேசப்ப அன்புக்குள்ளே இல்லை, என் சகோதரன் மாத்திரம் இயேசப்ப அன்புக்குள்ளே இருக்கிறார் என்று அவர் ஆரம்பித்தார். அவர் பேசும்போது சொன்னார், பிரதர், என் சகோதரனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு. நாங்கள் பல கோடி ரூபாய் பணத்தை வச்சுருக்கிறோம். எவ்வளவோ பணத்தை வச்சுருந்தோம், அவரை காப்பாற்ற முடியல. ஒரு விபத்தில் அடிபட்டுட்டார். டாக்டருங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டோம். எங்கள் அப்பா அம்மா அந்த சகோதரனை விட்டுட்டு போகும்போது, அவன் சின்ன வயசில் இருந்தான், நான் தான் அவனுக்கு எல்லாம் பார்த்து பண்ணேன். அவன்கிட்ட இருக்கிற பணமே இன்னும் ஒரு 50 ஜென்ரேஷனுக்கு இதை வச்சு வாழலாம். நல்ல காசு பணம் இருந்தது, ஆனால் நல்ல வசதி வாய்ப்பு, ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியல. எங்கள்கிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்த முடியல. அப்போது நாங்கள் வணங்கின தெய்வத்தெல்லாம் போய் கும்பிட்டு பார்த்தோம், எதுவுமே எங்களுக்கு உதவி செய்யலை. அப்போது ஒரு சாமியாரை, ஒரு மந்திரவாதி ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தோம். அந்த மந்திரவாதி மந்திரம் பண்ணால் என் பையனுக்கு, என் தம்பிக்கு நல்லா ஆகிடும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் அவர்கிட்ட போய் பார்த்து அவருக்கு சில லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோம். ஐசியூ வார்டில் அந்த கரண்டை வேலையை அவர் பார்க்கும்போது, இந்த மனுஷனை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே எங்கேயாவது இயேசு சாமியை கும்பிட்றவங்க இருப்பாங்க, அவங்கள பாருங்கள், யாராவது இயேசு சாமி கும்பிட்றவங்க இல்லை யாராவது ஊழியம் செய்கிற யாராவது ஊழியக்காரர்களை பார்த்து கூப்பிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிட்டார். அப்போது நாங்கள் அங்கே இருக்கிற ஒரு விசுவாசிகள் மூலம் ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுறவங்க கேள்விப்பட்டாங்க, போனோம். அவங்க ஒரு ஊழியக்காரர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க, நல்லாயிட்டார். என் தம்பி ஏசப்ப அன்புக்குள்ளே போயிட்டாங்க. அவர் சொத்து சொகத்தோடு இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் நிறையா இழந்துட்டோம், எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பியோட லைஃப்பில் கர்த்தர் செய்த அற்புதத்தை கொடுத்து சொன்னார். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மரணப்படுக்கையில் எப்பொழுது சாவோம் என்று அவருக்கு தெரியாது. முடிந்து போன நிலைமையில தான் டாக்டர்கள் ஆக்சிஜனை வைத்து அந்த சகோதரனை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மந்திரவாதி இயேசப்புடைய அன்பை குறித்து சொல்லி அவர் ஜெபித்தா நல்லாகும் என்று சொல்லிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி ஆணுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசப்புடைய அந்த காருண்யம் குறித்தும், அந்த கேடகத்தை குறித்தும், அவருடைய அன்பை குறித்தும், அவருடைய பாசத்தை குறித்தும், அவர் நல்லவர் என்பதை குறித்தும் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் போனப்போ நல்லா ஆகிடுச்சு, இந்த டாக்டர்கிட்ட போனோம், அந்த டாக்டர் எனக்கு குளுக்கோஸ் போட்டாங்க, நல்லா ஆகிடுச்சு, இந்த மெடிசன் சாப்பிட்டா நல்லாயிடுச்சுன்னு சொல்கிறோமே தவிர, இயேசப்பாவுடைய அன்பை குறித்து நாம் சொல்லுவதற்கு எந்த நிலைமையில் இருக்கிறோம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு மந்திரவாதி தான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டார். இது நல்லதில்லைன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி இந்த இயேசப்புடைய அன்பு அந்த சகோதரனுக்கு அற்புதம் செஞ்சுருக்கு. இவர் சொன்னார், எங்களுக்கும் அற்புதம் வேணும்,
நாங்களும் இயேசுவோட அன்பை நேசிக்கணும். சொன்னேன், நீங்கள் வேதத்தை நேசிங்க. சத்திய தடவைகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. நீங்கள் ஏசப்பாவை நம்புங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏசப்பா பாசம் வைங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் சகோதரர் எனக்கு ஏசப்பா அற்புதம் செய்வார்னு நினைக்கல, ஆனால் அந்த சகோதரனுக்கு நீங்கள் ஒரு ஊழியக்காரை கூட்டிகிட்டு வந்து விட்டீங்கல்ல, இன்றைக்கி ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் இடம் கொடுங்க, ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று அவருக்கு சொன்னேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஏசப்போட அன்புக்குள்ளே இருக்கிறீங்களா? அவரை பற்றி நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்களா? ஒரு விஷயம் உங்களை ஏசப்போட அன்புக்குள்ளே ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய பாசத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கலாமா? அந்த அன்பு பிரசனம் நம்மை தொடணும். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். நீங்கள் எனக்கு வியாதி இல்லை, ஆனால் தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிற நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் தேவையை இயேசுப்பா பூர்த்தி செய்வார். எனக்கு வயசு போய்கிட்டே இருக்குது, இன்னும் திருமணம் ஆகலை, அவரை நம்புறீங்களா? உங்களுக்கு இயேசுப்பா அற்புதம் செய்வார். ஏற்ற துணையை கற்றுக் கொடுக்க போகிறார். எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, என்ன சேர்த்துன்னு தெரியல, இத்தனை வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆண்டவர் நம்புறீங்களா? உங்களுக்கு அவர் கேடகமாக இருந்து உங்கள் வயிற்றில் ஒரு அற்புதத்தை கற்று செய்ய போகிறார். உங்கள் கர்ப்பப்பையில் கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு படிக்க ஞானமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? ஞானத்தை அவர் கொடுப்பாருங்க, அறிவு அவர் கொடுப்பாரு, புத்தி அவர் கொடுப்பாரு. அவரை நீங்கள் நம்பினா போதும். அந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். கடன் பிரச்சனை தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன், என்ன செய்து எனக்கு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். உங்கள் கடன்கள் நிர்மூலமாக போகிறது. ஜெபிக்கலாமா? தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் என்ற அழகான வார்த்தையின் பிரகாரமாய், ஆண்டவரே, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.